சார் இது நீங்கள் அதானி முறைகேடு விவகாரம் பாராளுமன்றத்தில் அது விவாதிக்க வேண்டிய பிரச்சனை இல்லை. மணிப்பூர் விவகாரம் அந்த சம்பள பிரச்சனைகள்லாம் விவாதித்து ஒரு அரசு தரப்புல ஒரு விளக்கமோ ஒரு பதிலோ பெரிய பிரச்சனை வராதுல்ல. அதெல்லாம் சொல்றேன். பொதுவா நம்ம அரசியல் ரீதியா கேட்கல, நாராயண திருமதி சார் நம்ம அரசியல் கட்சி ரீதியா அதை கேட்கல. அந்த தொடர்ந்து அந்த போராட்டம் போயிட்டு இருக்கு. அது வந்து பாராளுமன்றத்தில் அரசு தரப்புல ஒரு விளக்கமோ கொடுத்துட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சதில்லை. அந்த ஒத்திவைப்பு நோட்டீஸுக்கு ஒரு விளக்கம், ஒரு பதில். என்னன்னா மணிப்பூர் விவகாரம் குறித்து உள்துறை அமைச்சர் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். தொடர்ந்து பாராளுமன்றத்தில் அது குறித்து பல்வேறு அறிக்கைகளையும் தாக்கல் செய்திருக்கிறார். சம்பல் விவகாரம் பொறுத்தவரையில ராகுல் காந்தி வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில ஒரு பிரச்சனை இருக்கிற இடத்துல போய் அதை தூண்டி விடுவதற்காக செல்கிறார். அதுவும் எதிர்கட்சிகளுடைய சதி. குறிப்பாக சமாஜ்வாடி கட்சியினுடைய மக்களவை உறுப்பினர் ஜியாவுர் ரஹ்மான் பர்க் என்பவர் தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். அது தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி இருக்கக்கூடிய இடம். அங்கு வழிபாடுகள் கிடையாது. முதல்ல இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. அந்த வழக்கின் அடிப்படையில் அங்கு ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட சொல்கிறார்கள். ஒரு முறை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரண்டாவது முறை ஆய்வு சென்றிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய நீர் தொட்டியில அந்த நீர் தொட்டி காலியாக இருந்திருக்கிறது. அங்க நீர் இல்லாமல் இருந்திருக்கிறது. வேண்டுமென்றே ஒரு பொருளையை கிளப்பி மத நம்பிக்கைகளை குலைக்கும் விதமாக அங்கு இருந்தவர்கள் வேண்டுமென்றே தூண்டி விட்டிருக்காங்க. குறிப்பாக நான் சொன்னது போல ஜியாவுர் ரஹ்மான் பர்க் அப்படின்ற அந்த சம்பல்ல சேர்ந்த சமாஜ்வாடி கட்சியினுடைய எம்பி, அவருடைய மகன், இப்படி இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ வேண்டுமென்றே ஒரு புரளியை கிளப்பி விட்டு அரசுக்கு எதிராக செய்ததன் காரணத்தினால அந்த மாவட்டத்தினுடைய நீதிபதி யாரையும் நீங்கள் இங்கே வரவழைக்காதீர்கள் என்று மிக தெளிவாக உத்தரவிட்டதன் அடிப்படையில் ராகுல் காந்தி அங்கே செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மத்திய அரசோ வேற யாருமோ இல்லை, மாநில அரசு கூட சொல்ல, மாவட்ட நீதிபதி அங்கு பிரச்சனை வந்துவிடும், வன்முறை ஏற்பட்டுவிடும் என்கிற காரணத்தினால ராகுல் காந்தி வருவதற்கு தடை விதித்திருக்கிறார். இதுல என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு வேண்டும் என்று அதை மத ரீதியாக அங்க இரு மதங்களுக்கிடையே மோதல் இல்லை. அது நல்லா புரிஞ்சுங்க. இரு மதங்களுக்கு இடையான மோதல் இல்லை. அங்க நடந்திருப்பது அங்கு ஒரு வதந்தி பரப்பப்பட்டிருக்கிறது. கோர்ட் உத்தரவின்படி அங்கு ஆய்வுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த வதந்தியை ஆர்கியலாஜிக்கல் சர்வே இடத்துல நீங்க வந்து ஆர்கியலாஜிக்கல் சர்வே செய்யல. ஆர்கியலாஜிக்கல் சர்வேனுடைய தொழில் துறையுடைய இடத்துல நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது. அங்க வந்து ஆய்வு சென்றிருக்கும் போது அங்கு ஆய்வு சென்றவர்கள் அந்த குடிநீர் தொட்டியை இடிக்க போகிறார்கள் என்று ஒரு வதந்தியை கிளப்பி விடுகிறார்கள். அது உண்மை அல்ல. அப்போ அந்த வதந்தியின் அடிப்படையில அங்கு ஒரு வன்முறை ஏற்படுகிறது. அந்த வன்முறையை சமாளிக்க முடியவில்லை. அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் தாக்கப்படுகிறார்கள். அதை யாரு அந்த வன்முறையை தூண்டி விடுவதுன்னு சொன்னா எதிர்கட்சி, அதாவது இண்டி கூட்டணியில் ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய ஜியாவுர் ரஹ்மான் பர்க் என்கிற எம்பி அதை தூண்டி விடுகிறார். அப்போ சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த வேண்டியது மாநில அரசினுடைய கடமை அல்லவா? மாவட்ட நீதிபதி அதன் பிறகு இந்த மாவட்டத்துக்குள்ள யார் வர விடாதீங்க, இங்க வந்தா பிரச்சனை பண்ணுவாங்க, தூண்டி விடுவார்கள் மேலும் சொல்றாங்க. தவறே கிடையாதுங்க. இருந்தாலும் நீங்க இன்னொரு முக்கியமானது ஒன்று சொன்னீங்க. நம்ம அதானி முறைகேடு விவகாரத்தில் இது தமிழக அரசோட அந்த மின்சார வாரியம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒப்பந்தம் போட்டிருக்குன்னு. ஆனா அந்த பிரச்சனையை வந்து சட்டமன்றத்தில் பாஜக எழுப்புமா சார்? இந்த மாதிரி தமிழக அரசும் வந்து அந்த ஒப்பந்தம் வந்து இல்ல ஏற்கனவே எங்களுடைய மாநில தலைவர் இது குறித்து பேசி இருக்கிறார். இப்ப இன்னைக்கு கூட ஒரு பெரிய செய்தி வந்திருக்கிறது. RDSSல ஸ்மார்ட் மீட்டருக்கு வந்து அதானிக்கு தான் அந்த ஒப்பந்தம் கொடுக்கப்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு செய்தி படிச்சேன் நானு. அது உண்மையா? அப்ப அதானிக்கு தான் நீங்க செய்வீங்களா? நாம கேட்டா என்ன ஆகும்? நான் என்ன சொல்றேன், அதானி என்ற ஒரு நிறுவனம் தொழில இருக்கு, நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம், அரசுக்கு தொடர்பு இல்லாத நிறுவனம். அரசு தொடர்பு இல்லாத நிறுவனம். அரசுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது சொல்லுங்க. அரசுக்கு என்ன தொடர்பு இருக்குது? எதை தொடர்பு இருந்தா சொல்லுங்க. நீங்க இந்த நாட்டுல எல்லாமே வந்து தனியார் நிறுவனங்கள் எல்லாமே அரசை சார்ந்துதாங்க இயங்குது. அரசினுடைய அவர்களுடைய திட்டங்களுடைய கட்டமைப்புகளை பெறக்கூடிய அதானி போர்ட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதானி வந்து துறைமுகம் எழுப்புகிறார்கள் அப்படின்னு சொன்னா துறைமுகம் வந்து நாட்டிற்கு தேவையான கட்டமைப்பு. இன்னைக்கு வந்து விழிஞம் போர்ட், கம்யூனிஸ்ட் இவ்வளவு பேசுறாங்கல்ல, விழிஞம் போர்ட் யாரு ஒப்பந்தம் முந்தா நாள் கூட 10,000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க கம்யூனிஸ்ட் கேரளாவில். இல்லைன்னு மறுக்க முடியுமா?
தெலுங்கானாவில் அதானி ஒப்பந்தம் இல்லைன்னு மறுக்க முடியுமா? மமதா பானர்ஜி இந்த விவகாரத்துல அதானி விவகாரத்துல பேசாதீங்க, அதெல்லாம் தவறு அப்படின்னு மமதா பானர்ஜி சொல்றாங்க இந்திய கூட்டணியில. இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது இங்க RDSSல ஸ்மார்ட் மீட்டரிங்ல அதானியோட தான் திமுக அரசாங்கம் ஒப்பந்தம் போடுன்னு சொல்றாங்க. அப்போ இவங்க அதானி இங்கெல்லாம் செஞ்சா சரி, ஆனா அகில இந்திய அளவுல கட்டமைப்புகள்ல அதானி நிறுவனம் ஈடுபட்டால் தவறா அப்படின்றதுதான் நம்முடைய கேள்வி. அதானி நம்முடைய நிறுவனம். ஒரு அமெரிக்க ஏதோ ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டால் அதற்கு தையத்தக்கான குதிக்கிறது நியாயமான விஷயமா? ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டுகளை நாம் எதற்காக பாராளுமன்றத்தில் பேச வேண்டும்? அவர்களுக்கு கைப்பணிந்து போய்விட மாதிரி ஆகாதா? தவறு செய்தால் அதானி அதை பார்த்துக் கொள்ளட்டும், அந்த வழக்குகளை அதானி செய்து கொள்ளட்டும். நமக்கு என்ன? அதனால அவங்க ஒரு நிறுவனம், வியாபார நிறுவனம். அந்த நிறுவனம் இந்த நாட்டுல பல்வேறு கட்டமைப்புகளை அது அமைக்கிறது. அதனால பல வேலை வாய்ப்புகள் உருவாகிறது. இல்லை என்று மறுக்க முடியுமா? அதனால நாம சில ஒரு லெவலுக்கு மேல அதை போகக்கூடாது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அதானி அதானின்னு சொன்னா அதானி மோடியின் நண்பர் ராகுல் காந்தி இப்ப சொல்லுவாரா அதானி ஸ்டாலின் நண்பர்னு சொல்லுங்க. தைரியம் இருந்தாங்க, தைரியம் இருந்தா சொல்லுங்க பார்ப்போம். அதானி பினராயி விஜயன் நண்பர்னு சொல்லுங்க. என்ன மாதிரியான ஒரு எண்ணம் இதெல்லாம்? எப்படிப்பட்ட பேசுதெல்லாம்?